அனைவருக்கும் இந்த எடுக்கோவின் அன்பான வணக்கங்கள். ரெமோ படம் பார்த்திருப்பீங்க. அதுல குப்பையில ஒருத்த வேலை அம்பு விடும், அம்பு ஏயும். அதே போன்று தேர்தல் தேதியின் பொழுது எங்கள் கட்சி வேட்பாளருக்கு உங்கள் வாக்குகளை அம்பு போன்று ஏய வேண்டும். அப்படி ஏறி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்கள் இந்த மனிதனை ஏன் ஆதரித்தால் பேச வருகிறேன் என்றால், அன்னை காளிகம்மாள் படம் பார்த்திருக்கிறீர்களா? அந்த யானை அந்த ஹீரோயின் எங்க கூட்டாலும் வந்துடும். அதுபோலதான் இந்த மனிதனும் நீங்கள் எங்கிருந்து கூட்டாலும் உங்கள் ஓடோடு இருந்து உதவி செய்வார். வேணும் என்றால் நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. பிரபு ஐயா பார்த்தீர்களா? வாங்க பிரபு ஐயா பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? இந்த தக்கமான மனிதனை பார்த்தீர்களா? இப்படி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய இந்த வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். வேணும்னா நீங்க கூப்பிட்டு பாருங்க. கூப்பிட்டு பாருங்க. இப்படிதான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பணிச்சுமையும் செய்து தருவார். என்னையே கலந்து விட்டு போய் மாதிரி கேடுகட்ட ஆட்சி நீங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? எதிர்கட்சிக்காரங்களே சொல்லிட்டாங்க நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நம்ம எதற்குமே பயப்பட தேவை. நாம தான் இந்த தேர்தல்ல ஹீரோ. ஹீரோன்னு ஒரு ஆள் இருந்தா வில்லன் ஒரு ஆள் இருக்கும். வில்லன் யாரு? வில்லன் யாரு? டாடி தான் வில்லன். எனவே இந்த கேடுகட்ட கூட்டணியை தோல்வி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன். பாத்தீங்களா நம்ம வேட்பாளர்? பாத்தீங்களா? எனக்கு வேர்த்தா கூட அவர் தொடர்ச்சி விடுறாரு. இந்த மாதிரி வேட்பாளர் தம்பி நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? இந்த வேட்பாளரை இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்யுமாறு அக்குல கூட விட்டு வைக்க மாட்டாருங்க. இந்த மாதிரி தங்கமான மனுஷன் நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்களா? உங்களுக்கு வேர்ச்சுனா சொல்லுங்க, வந்து தொடர்ச்சி விட்டு போவார். எனவே இந்த தங்கமான மனிதனை வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன பங்காளி, வியாபாரத்துக்கு போகாம சும்மா இருக்க? இதுவா பங்காளி, சம்பளமே வேணாம், எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். ஒருத்தன் வந்தான், எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அது யாரு பங்காளி? சம்பளமே இல்லாம வேலை? இங்கே தானே இருந்தான். என்ன வந்துருச்சுப்பா நீரியானா? யாரு பங்காளி பச்சையா காய்கறி நான் தின்னுகிட்டு இருக்கேன்? ஒண்ணுமில்ல பங்காளி, நம்ம ஏரியா எலெக்ஷன் வருதுல, ஆமா, கேண்டிடேட்டா நிக்கிறாப்ல. இப்ப பாரு என்னப்பா இங்க ஒரே குப்பையா கிடக்கு. பார்த்தில நம்ம ப்ராடக்ட எலெக்ஷன் வந்ததுதான் வந்துச்சு. நான் யாரு, ஜெயிச்சு மக்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொள்கை என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு இறங்கினாங்க. உன் வீட்டுல தான் அடைப்பு இருந்தா சொல்லு, தம்பி வந்து குத்துன்னு குத்துவாங்க. ஆமா பங்காளி, எங்க வீட்டு பக்கத்துல சாக்கடை அடிச்சு கிடக்கு. அப்படியே அந்த கக்கூசை கழுவிட்டு வந்துரு. ஒரு அழகான வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நான் அழகுன்னு சொன்னது கத்தியத்தான் சொன்னேன். அவங்களும் அழகுதான். சரி, அவங்களும் அழகுதான். அவங்க இருக்கிற கர்லிங் ஹேர் அழகு, அவங்க வச்சிருக்க பொட்டு அழகு. எனவே மக்களே, நீங்க இந்த மாதிரி வேட்பாளரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னொன்னு, உங்களுக்கு பியூட்டி பார்லர் இலவசமா திறக்கப்படும். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறத விட இந்த மாதிரி அழகான பெண்மணிக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா நம்ம வெற்றி பெறது உறுதி. ஆகவே மக்களே, எங்கள் கட்சிக்கு அரண் போல் கோட்டை அமைத்து பாதையாக்க வந்திருக்கும் அந்த எடுக்கோ அவர்கள். ஆகவே உங்கள் பொன்னான இந்த உரையை முடித்து கொள்கிறேன். கட் பண்ணிருக்கோம். எங்க போனாலும் அழுதுகிட்டு எல்லா மடையிலும். எல்லாரும் டிவி பாக்குறீங்களா? வீட்டுல பாக்குறீங்களா? என்ன டிவி பாப்பீங்க? FTVயா HPOவா ஏக்ஸனா? நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கு இருந்த சேனலு இப்போ 200 ரூபா 450 ரூபான்னு பேக்கேஜை போட்டு விட்டானுங்க. நம்ம கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா பழைய விலைக்கு உங்களுக்கு கேபிள் டிவியை நான் தருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் சௌகரியமாக விடிய உட்காந்து FTV பார்க்கலாம், HBO பார்க்கலாம், சமையல் மந்திரம் பார்க்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நானும் உட்காந்து டெய்லி பார்ப்பேன். மக்களே, மறக்காமல் வாக்களிங்க. நம்ம வந்து சின்னத்துக்கு அவன மாதிரில இருக்கு. டேய், இது அவன்டா. டேய், காசுக்குள்ள காலி ஆயிக்கிறோம் போலயே.
டேய் இதுவும் அவன் தான்டா. டேய் தெரியாது. ஏய் என்னடா ஓட்டிக்கிறது நல்லா தெரியுங்க. அரண் போல் பாதுகாப்பு அமைத்து ஏய் இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கும்போது எப்படி வார்த்தை வரும்? என்னடா நீ பேசு. எஃப்டிவி பாப்பீங்களா? ஐயோ என்னடா இது? தோல்வி பெற செய்யுமாறு மிக தொடச்சு விடுவா. இந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க மறந்து விடாதீர்கள். அக்குல கூட விட்டு மட்டும் வரமாட்டீங்களா? பனியனோட இரு. பனியனோட இருக்கா? ஏன் அம்மனமா இருக்கிற போடா. அவ்வளவுதான். அப்படி மடிப்பு கரெக்டா இருக்கா?